இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Command of the Day. Today is 10th June 2025 Tuesday. Hallelujah. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். தீத்துக்கு ரொம்ப கடுமையான காரியங்களை சொல்லி தருகிறார். நமக்கும் தான் ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. இன்னைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், verse 9, chapter 3, Titus. But avoid foolish questions and genealogies and contentions and starvings about the law, for they are unprofitable and vain. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குத்தத்தங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். அல்லேலூயா. எது வீணுமா இருக்குமா, வீணா இருக்குமா, பிரயோஜனம் இல்லாதது இருக்குமா? புத்தீனமான தர்க்கங்கள் வேணாம். நான் ரைட்டு நீ ரைட் என்று பேசாம தர்க்கங்களே வேணாம். சாரி. இன்னொன்று, பழைய ஏற்பாட்டை குறித்தான காரியங்களை வாதமிடுவது, வம்ச வரலாறு, யூதர்களோடு பேசும் பொழுது அந்த வம்ச வரலாறு போன்ற காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்தான காரியங்களை குறித்து பேசும்போது உண்டாகும் வாக்குவாதங்களை விட்டுவிடு. இல்லைன்னா அது அன்பை குறித்து பகையை உருவாக்கிவிடும். வாதங்களை நீ ஆரம்பிக்கும் பொழுது கடலை திறந்து விடுகிறதை போல் ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. அழிவுதான் வரும். அதனால தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் தான் ரைட்டுன்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா யாராலையும் அங்கு சமாதானத்தை பெற முடியாது. விட்டு கொடுக்கத்தான் வேணும். இந்த பவுல் சொல்றாரு பாருங்களேன், ஐயா தர்க்கம்லாம் வேணாம் ஐயா, வரலாறு பத்தி நான் ரைட்டுன்னு நீ வாதிக்க வேண்டியதில்லை, விட்டுடு, வேணாம், அதுக்கு எது பிரயோஜனம் விட்டு, வாக்குவாதங்களை விட்டு விலகு, அவைகள் பிரயோஜனம் இல்லை, வீணுமா இருக்கிறது, அதை பத்தி பேசிட்டு இருக்காத, அதனால ஒரு நன்மையும் இல்லை. பட் அவாய்ட் த ஃபூலிஷ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஜெனரலாஜிஸ் அண்ட் containing and starving about the law. நியாயப்பிரமாணத்து குறித்தான வாக்குவாதம் இதெல்லாம் வேணாம், விட்டுடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமயங்களை குறித்து பேசும் பொழுது என்னுடைய சமயம் ரைட்டு, உன்னுடைய சமயம் தப்பு, எங்களுடைய போதனை ரைட்டு, இப்படிலாம் பேசும்போது வாக்குவாதங்கள் வேணாம், விட்டுடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் சத்தியத்தை சொல்ல பழகி கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. Share the gospel enough. Other than the Lord will take care of that. Don't worry. Just share the gospel. Tell the gospel. Tell the truth. உண்மையை, சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, தீத்துவே வாக்குவாதம் பண்ணாத, நியாயப்பிரமாணத்தை குறித்து வம்ச வரலாறை குறித்து வாக்குவாதம் வேணாம், அது நன்மை இல்லை, பிரயோஜனம் இல்லை. சும்மா பழைய கதைகளையும் பழைய சம்பவங்களையும் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் வரப்போறதில்ல. இன்னைக்கான நிலைமை என்ன, கிறிஸ்து உனக்கு என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து உனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை யோசித்து அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. Think about future. You must understand the gospel of Jesus Christ. அதை விட்டுட்டு தேவையில்லாம வாக்குவாதம்லாம் வேணாம், விட்டுடு. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு வாக்குவாதத்தினால எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது, எத்தனையோ சபைகள் உடைந்திருக்கிறது, ஒருத்தர் பேசாம எத்தனை ஆண்டுகள் கழித்திருக்கிறார்கள். என்னையா சாதிக்க போற? ஒன்றும் இல்லையா. ஆமா, நீங்க பவுல் சொல்றாரு, ஐயா நீ பைபிளை பத்தி வாக்குவாதம் பண்ண வேணாம், நியாயப்பிரமாணம் பத்தி வாக்குவாதம் பண்ண வேணாம், வம்ச வரலாறை பத்தி அவனை பெற்றான் இருக்க அந்த வம்ச வரலாறை பத்தி நீ வாக்குவாதம் பண்ண வேணாம், அதனால ஒரு நன்மையும் இல்லை, அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். அதெல்லாம் வேணாம், விட்டுடு. மாறாக ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திரு. ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிற மனிதனாக மாறு. ஒப்பு கொடுங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. கொஞ்சம் உன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை சோதித்து பாரு. வாக்குவாதம் பண்ணினது போது, நான் தான் ரைட்டு நியாயம் என்பதை நிரூபித்தது போது, அதனால ஒரு நன்மை வராது.
அவைகளினாலே உறவுகள் தான் பாதிக்கப்படும். போனது போகட்டும். இனி நன்மைகள் நடக்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் உறவுகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. தேவையில்லாததை நாங்கள் பேசி ஆண்டவரே வருத்தங்களையும் வேதனைகளையும் பகைகளையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் கட்டுப்பட உதவி செய்யும். இன்றைக்கு யோசித்து தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாக்குவாதத்தினாலே அல்லது உன்னுடைய பிடிவாதத்தினாலே, உன்னுடைய சண்டையினாலே, உன்னுடைய தர்க்கங்களினாலே யாராவது நீ வெறுத்திருப்பாயானால், பகைத்திருப்பாயானால், கொஞ்சம் போய் மன்னிப்பு கேளுங்க, விட்டு கொடுங்க. டேக் கேர் and God bless.